எப்படிண்ணா இருக்கு? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது நம்ம இப்போ பாட்டிலில் அடைச்சி கொடுக்குறோம். சரி. இப்படி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கல்ல, எப்படி இருக்குது? என்ன மாதிரி இருக்குது? நல்லா தான் இருக்குது. சுத்தமான கருப்பட்டி மாதிரி தான் இருக்குது. சுத்தமான கருப்பட்டி மாதிரி இருக்குல்ல. நீங்கள் வந்து ஒரு பனைத்தொழிலாளி, உங்களுக்கு சாப்பிட்டோன்னே கண்டுபிடிக்க முடியுது இல்லை? இப்போ இது சீனி மாதிரி மாற்றி கொடுக்கறது எப்படி இருக்கும் மக்களுக்கு? அது வித்தியாசமாக தெரியுமில்ல. ஒரிஜினலாக இருக்கா? ஒரிஜினலாக இருக்கு. சரி. கணேசனே, தர்றேன். இது கருப்பட்டி பவுட்ரு. இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கை காட்டுங்க. இது சாப்பிட்டோன்னே இது எப்படி கருப்பட்டி மாதிரி இருக்குதா? எப்படி? கருப்பட்டி தான் கருப்பட்டி தான். உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியுதுல்ல? என்னால் அங்கே போகிறேனே. என்ன சும்மா ஒரு டம்ளர் கொடுங்கண்ணா. பாப்பா குடிக்கிறியா? கை காட்டு. சாப்பிட்டு பாரு. இது எப்படி இருக்கு தம்பி? நல்லா இருக்கா? இது சாப்பிட்டோன்னே கண்டுபிடிச்சிட்டியா? இது போமா. ஆமாம், என்னன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கரெக்டாக சொல்லுங்க, கண்டுபிடிங்க பார்ப்போம். மாத்திரை பொருளா? எடுத்துக்கோ. கை காட்டுங்க. என்ன மருந்துயா? மருந்து கிடையாதுமா. நீ சாப்பிட்டு பார்த்தாலே கண்டுபிடிச்சிட்டாரு ஐயா. நல்லா வாய்க்குல போடுங்க. வாயில் போட்டு போடுங்க. என்னது? எங்க கருப்பட்டியில ஏதோ சேர்ந்ததுனே. கருப்பட்டியே தான், வேற எதுவும் இல்லை. கருப்பட்டி மிஷின்ல அரைச்சி நறுக்கணும்னா இப்ப கருப்பட்டி வேற ஏதாவது சேர்ந்தது. கருப்பட்டியை பொடி ஆக்கியிருக்கேன். நல்லா இருக்காயா? நல்லா இருக்கா? ஆமா, இது கடைகளுக்கு இந்த மாதிரி பொடி ஆக்கி கொடுக்கலாம இப்போ ரெடி பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். நம்ம காட்டு பனங்காட்டுல கொண்டு வந்து நிறைய பேர்ட்ட சாப்பிட கொடுத்தோம்னா எப்படி இருக்குன்னு கேட்கலாம். அந்த ஒரு மணி நறுக்குன்னு வேற ஏதோ அரைச்சி காய வச்சு. ஆனா சாப்பிட்டோன்னே எப்படி இருக்கு? நல்ல டேஸ்ட். நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இது நம்ம கருப்பட்டியை கடிச்சு சாப்பிடறோட இது நல்ல டேஸ்டா இருக்குது. கருப்பட்டி ஆத்தி குடிச்சுக்கலாம். டீ கடையில இது கொடுத்தா போட்டு ஆச்சி கருப்பட்டி வந்து கடிச்சா நமக்கு அது கூட கொஞ்சம் இது நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கு. கை காட்டுங்க. இது தயாரிக்கலாம். தயாரிச்சு நல்லா தயாரிச்சு இது நம்ம எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. இது நல்லா சேல்ஸ் ஆகும். இது கட்டியா கொடுக்கறதுக்கு இது நல்லா இருக்கும். அடைச்சி எல்லாமே வெளியில இந்த வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு மருந்துக்கு உடச்சி அடிச்சு தானே யூஸ் பண்றாங்க. இப்ப நீங்க சாப்பிட்ட வரைக்கும் இது எப்படியா இருக்கு? இது நீங்க சாப்பிட்ட வரைக்கும் எப்படி இருக்கு? நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எந்த குறையும் இல்ல. சாப்பிட்டோன்னே உங்களுக்கு ஒரிஜினலா தெரிஞ்சது. நல்லா தெரிஞ்சுட்டு அதாவது அந்த நச்சு தான் வேற எதுவும் கலந்துருக்கான்னு தான் உங்கள்கிட்ட கேட்டது. ஆனா ஒரிஜினல் நல்லா இருக்குது சாப்பிடறதுக்கு. எந்த விதமான இது இதுல இல்ல. இது நம்ம டீ காஃபினா ரொம்ப ஈஸியா இருக்கும். போட்ட உடனே எதுக்குமே நல்லா இருக்கும். ஆமா, டீ காஃபி கொடுத்துக்கலாம். நம்ம கையில அள்ளி போட்டு அந்த சாப்பிடுவோம். ஒரு உப்புமா கிண்டுறோம். சீனி போல இது அழகா போட்டு சாப்பிடலாம். சீனி கரைச்ச மாதிரி கரைஞ்சி தெரிஞ்சு உடனே கரைச்சி தெரியும். ஆமா, நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கு.
நல்லா இருக்கா பாப்பா? எப்படி இருக்கு? என்னது இது? கருப்பட்டியா? உனக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? வேற யாரும் பதில் தெரிஞ்சவங்க இருக்காங்க? டீ காஃபி ஃப்ரீயர்கள் அல்லது இந்த நிறைய மால்ட்டு, சத்து மால்ட்டுலாம் விற்பனை பண்ணுறாங்க, சத்து மாவு. அதெல்லாம் நீங்கள் இனிப்புக்கு பதிலாக சர்க்கரையை விட, நாட்டு சர்க்கரையை விட நீங்கள் இந்த கருப்பட்டி பவுடர் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் வீட்டில் பிறந்த குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இனி வளர்கிற வரைக்கும் சர்க்கரை, நாட்டு சர்க்கரையை விட நீங்கள் இந்த கருப்பட்டி பவுடரை நீங்கள் இனிப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப உடல் ஆரோக்கியத்திற்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இயற்கையான ஒரு இனிப்பு பொருள், சர்க்கரை வடிவத்தில் சாயலுடைய ஜெகன் நல்ல கருப்பட்டிங் பேரில் நான் தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ வந்ததான் நாட்டுவேன். நான் ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கிறேன், அது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன மாதிரி இருக்கு? இது கருப்பட்டி தானே? கருப்பட்டியே தான். கருப்பட்டிய பவுடரா மாத்திருக்கேன். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. இப்ப நீ சீனிக்கு பதிலாக டீ காஃபிலாம் இது போட்டு குடிச்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்ல? சீனி போட்டிருக்கு, இது போட்டா சூப்பரா இருக்கும். இப்ப நீ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டீங்க. மோந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிங்க. மோந்து பார்த்த உடனே அந்த கருப்பட்டி வாடை எப்படியும் வந்துரும்ல. சீனிக்கு இது சுத்தமானது. அதான் இப்போ பனங்காட்டுக்குள்ள உள்ள ஆட்கள்கிட்ட கொடுத்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்கலான்ட்டு ஒரு வீடியோ எடுக்க வந்திருக்கேன். டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு இல்லையா? அவரு எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? ஆனா சீனிக்கு இது சுத்தமானது. ஏற்கனவே கருப்பட்டி சுத்தமானது, சீனியோட டேஸ்டா நல்லா இருக்கு. நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. நன்றியா? சும்மா சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நான் சாயல்குடி இந்த சுற்று வட்டாரத்தில் முழுவதுமே பனைமரக்காடும் பனைமர தொழிலாளர்களும் அதிகமாக நிறைந்த ஒரு ஊர். இந்த ஊர் பகுதிகளில் இருக்கக்கூடிய பனைமர தொழிலாளர்கள்கிட்ட இந்த நான் தயாரிக்கக்கூடிய கருப்பட்டி பவுடரை கொடுத்து அவங்க சாப்பிட்டு பார்த்து இது எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா இன்னும் இதுக்கு பெரிய ஒரு நம்பகத்தன்மையாக இருக்கும். ஏன்னா சிட்டியிலேருந்து புதிதாக வாங்கி சாப்பிட்றவங்களோட கருப்பட்டி தயாரிக்கக்கூடிய மக்கள் இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லும்போது இது பெரிய ஒரு நம்பிக்கையை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இந்த கருப்பட்டியை உற்பத்தி பண்ணக்கூடிய மக்கள் இந்த கருப்பட்டியை அந்த பனைமரம் கொடுக்கக்கூடிய அந்த பதநீரை தெய்வத்துக்கு இணையாக பார்க்கக்கூடியவங்க, தெய்வத்தோட ஒரு பால்னே இதை கருதுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஒரு சாப்பாட்டு பொருளாக தான் அந்த கருப்பட்டியை உருவாக்குறாங்க. அந்த கருப்பட்டியை தயாரிக்கக்கூடிய பனைமர தொழிலாளர்கள் 100% யாரும் அப்படியான கலப்படமான செயலை செய்ய மாட்டாங்க. இதை வியாபார ரீதியாக விற்பனை செய்யக்கூடிய பெரும்பாலும் அவங்க கலப்படமான ஒரு விஷயத்த சமீப காலமாக செஞ்சு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அப்படியான ஏமாற்று கருப்பட்டிக்கு மத்தியில் நிறைய நபர்கள் ஒரிஜினலாகவும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரிஜினலாக கொடுக்கக்கூடிய நபர்களில் சாயலுடு ஜெகன் நானும் ஒருத்தராக இருந்து கொடுத்துட்டு இருக்கிறேன். கருப்பட்டி மட்டும் இல்லாமல் கருப்பட்டியை பவுடர் ஃபார்மெட்லேயே மாற்றி கொடுக்குறேன். நம்பிக்கையின் பேரில் மட்டும் நல்ல கருப்பட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். கருப்பட்டி பவுடரும் ஒரு முறை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 1/4 கிலோ டப்பா வாங்கக்கூடியவங்களுக்கு கொரியர் சார்ஜு இலவசம், ஃப்ரீ ஷிப்பிங்கில். இதோட விலை 199 ரூபா 1/4 கிலோ அளவு. உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு சின்ன வயதுலேருந்து சர்க்கரைக்கு பதிலாக அல்லது நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பனங்கருப்பட்டியில் கிடைக்கக்கூடிய இந்த கருப்பட்டி பவுடர், பனம் சர்க்கரை ரொம்ப ரொம்ப ரொம்ப
உடலுக்கு ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். சர்க்கரையை தூக்கி தூர போட்டுட்டு நாட்டு சர்க்கரைக்கும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரைக்கு மாறுறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கு சிறு வயதுலேருந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாக கிடைக்கும். எந்தவித நோய் பாதிப்பும் அவ்வளோ சீக்கிரத்தில் பக்கத்தில் வராது. ஆஸ்பத்திரி போக தேவையில்லைன்னே சொல்லலாம். உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு இனிப்பாக இதை எடுத்துக்கிடலாம். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் பெரிய ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். அவங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு இனிப்பு எடுத்துக்கிடக்கூடாது. சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி சர்க்கரையை குறைவான அளவுக்கு நீங்கள் எடுக்கும்போது உங்களோட ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்க வாய்ப்பே இருக்காது. ஒரு மருத்துவ பொருள்னே சொல்லலாம். அப்படியான இயற்கையான பனை மரத்தோட ஒரு அருட்கொடை. புதிதாக பார்க்குறவங்க இந்த வீடியோவில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கருப்பட்டியோ அல்லது கருப்பட்டி பவுடரோ ஆர்டர் பண்ணி நல்ல கருப்பட்டி பவுடர் வாங்கி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இயற்கையான ஒரு இனிப்பை சாப்பிட கொடுங்க. உண்மையாக ஏமாற்றம் இல்லாமல் நல்ல கருப்பட்டியாக நான் வீடுகளுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சாயல்வுட் ஜெகனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.